கேது பகவானுடனான சேர்க்கை ஏற்படுவதனாலே உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகிறது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்திலே உங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் உங்களுடைய 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அவருடனான சூரியனுடைய சேர்க்கை ஏற்பட போகிறது. அதனால் குருவினால் உங்களுக்கு குழந்தைகள் தள்ளி கொண்டு போயிட்டுருக்கு, குழந்தை பிறக்கிறதுல தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா அதை சமன்படும்படியான சூரியன் ஏற்படுகிறது. குருவினுடைய அஸ்தமன காலமும் இருக்கிறது. அதனால் என்ன ஆக போகிறது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தை இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுத்து, எங்களுக்கு குழந்தை எப்போ பிறக்கணும் ஆசையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்பை, அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் ஏற்படுது. அதனால் ஒரு நல்ல பலம் ஏற்பட வருகிறது.